நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாள் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆபத்திலே காத்த தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். அதிசயம் செய்கிற தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வார்த்தையிலே மன்னாவை தந்தவராய் உமக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய வார்த்தைகளை நமக்கு மன்னாவாய் தந்த தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். அடைக்கலமாய் இருக்கிற தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். நமக்கு கேடகமாய் இருக்கிற நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றிகளை காலை வேளையிலே செலுத்துவோம். நம்மை அன்பாய் நேசிக்கிற தேவனுக்கு, நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். யார் இல்லை என்றாலும் நம்முடைய தேவன் நம்மை தனிமையிலே விடமாட்டார். நமக்கு துணை நிற்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தாயை போல் தேற்றுகிற நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சோர்ந்து போன நேரமெல்லாம் நம்மை தூக்கின தேவனுக்கு, சோர்வுகளை நீக்கின தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சுகம் தந்து இதுவரை ஜீவ நாட்களை கூட்டி கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். புது வாழ்வு தந்த தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். இந்த நாளிலே நமக்கு புது பலன் கொடுக்க போகிற தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். ஆமென். நம்மை நம்பி நமக்கு ஒரு ஊழியம் தந்த தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். நம்மோடு கூட இருந்து நம்மை நாள்தோறும் தாங்கி நடத்துகிற நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்தி மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிப்போம். கடந்த நாளிலே 82ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம். இந்த நாளிலே 83ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம். ஆமென். தேவனே, மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும். தேவனே, சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாராய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் பாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கோபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியரும் அசிரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய்ப்போன சிசெரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஒரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களையெல்லாம்
சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதியாக்கும், காற்றின் முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். காற்றில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். நெருப்பு காட்டை கொளுத்துவது போல, அக்கினி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும், நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்கள் அவமானத்தாலே மூடும். யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. ஆமென். நம்முடைய தேவனுக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொருவரையும் நம்முடைய கர்த்தர் முறியடிப்பார். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற யாவரையும் அவர் தாடையிலே அடித்து தகர்த்து போடுவார். கர்த்தர்